Hello friends, welcome to Adhan Academy channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம 8th ரூல் வரைக்கும் பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து 9th ரூல்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? இத பார்க்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு கேட்ட क्वेश्चंसக்கான ஆன்சர் டிஸ்ப்ளே பண்றேன். அதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோல நான் கேட்ட क्वेश्चंसக்கான ஆன்சர். இப்போ இன்னைக்கான டாபிக் போவோம். சரியா? இப்போ ரூல் நம்பர் 9 கவனிங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, A:B சொல்லிட்டு. சரியா? இதில் ரெண்டு பக்கமும் சேம் வேல்யூவை ஆட் பண்ணுறாங்க. தென் ரேஷியோ பிகம்ஸ் C:Dன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், மொதல் ரெண்டு ரேஷியோ இருக்குது, A:B சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சேம் வேல்யூவை ஆட் பண்ணுறோம். அதுக்கு பின்னாடி அந்த வேல்யூ என்னவா ஆச்சு அப்படின்னா C:Dங்கிற இன்னொரு விகிதமாக மாறிடுச்சு. சரியா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பங்கு மதிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இந்த ஒரு பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா, அங்கே கவனிங்க, இதையும் கிராஸ் இன்ட்டு பண்ணும், இதையும் கிராஸ் இன்ட்டு பண்ணும். எப்பயுமே அதோட டிஃப்ரென்ஸை டினாமினேட்டரில் போடணும். இப்போ C:B அதே போல் A:D. சரியா? அதாவது C:B அதே மாதிரி A:D. இதில் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா டிஃப்ரென்ஸை தான் எடுத்துக்கணும். சரியா? அதுக்கப்புறம் அந்த நியூமரேட்டரில் என்ன போடணும் அப்படின்னா, டினாமினேட்டரில் இப்படி போட்டுடணும். நியூமரேட்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதையும் இன்ட்டு பண்ணி இதையும் இன்ட்டு பண்ணி வர டிஃப்ரென்ஸை மேலே போடணும். அதாவது CX மைனஸ் DX. பாருங்கள், இதையும் இன்ட்டு பண்ணி இதையும் இன்ட்டு பண்ணி வர டிஃப்ரென்ஸை நீங்கள் மேலே போடணும். சரியா? சரி, இப்படி போட்டு வரது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒன் டைம் வேல்யூ, ஒரு பங்கு. அந்த ஒரு பங்கு நீங்கள் எங்கே இன்ட்டு பண்ணுன்னா இதில் இன்ட்டு பண்ணணும். சரியா? எங்கே? மேலே, இந்த ஃபஸ்ட் ரேஷியோவில். இப்போ நீங்கள் இந்த செகண்ட் ரேஷியோவில் இன்ட்டு பண்ணுறதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் எப்படி ஒன் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கீழே டினாமினேட்டரில் இப்படி தான் நீங்கள் போடணும். அதாவது சியும் பியும் ஏவும் டியும், சியும் பியும் ஏவும் டியும். வேறஸ் நியூமரேட்டரில் நீங்கள் ஏவும் எக்ஸும் மைனஸ் பியும் எக்ஸும். சரியா? ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இதை ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. டினாமினேட்டரில் பாருங்கள், எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் கிராஸாக இன்ட்டு பண்ணி வர டிஃப்ரென்ஸை தான் டினாமினேட்டரில் போடணும். ஓகேவா? நியூமரேட்டரில் இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு கேட்டாங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ரேஷியோக்கான வேல்யூ கேட்டாங்கன்னா, ஒன் டைம் வேல்யூ கேட்டாங்கன்னா இதையும் கிராஸ் இன்ட்டு பண்ணி டிஃப்ரென்ஸ் மேலேயும், அதுவே செகண்ட் டேர்ம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான வேல்யூ கேட்டாங்கன்னா இதையும் இன்ட்டு பண்ணி டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இது கிளியராக அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ 2 டிஃப்ரெண்ட் வெசல்ஸ் இருக்குது. அதில் வாட்டர் அண்டு மில்க் என்ன விகிதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் 4 பங்கும் மில்க் வந்துட்டு 3 பங்கும் இருக்குங்க. சரியா? இதில் என்ன பண்ணுறோன்னா ரெண்டுலேயுமே ஈக்குவலண்ட்டாக 5 லிட்டர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ரெண்டுலேயுமே வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக 5 லிட்டர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ ரேஷியோ என்னவா மாறி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 9 பங்காகவும் இது 7 பங்காகவும் மாறி போச்சு. ஓகேவா? இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஆரம்பத்தில் அந்த வெசலில் இருந்த தண்ணீரோட அளவு என்ன அல்லது பாலோட அளவு என்ன? ஆரம்பத்தில் அந்த வெசலில் இருந்த தண்ணீரோட அளவு என்ன அல்லது பாலோட அளவு என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ தற்போதைய பாலோட அளவு என்ன அல்லது தண்ணீரோட அளவு என்ன அப்படின்னு கேட்கலாம். சரியா? இதுனா பால், இதுனா என்னது? தண்ணீர். ஓகேவா? இப்போ கவனிங்க. இப்போ நான் ஒன் டைம் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோ இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் ரேஷியோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா பாருங்கள், இதையும் கிராஸாக இன்ட்டு பண்ணுங்கள், இதையும் கிராஸ் இன்ட்டு பண்ணுங்கள். இதையும் பண்ணோம்னா 27, இதையும் இன்ட்டு பண்ணோம்னா 28. அப்போ வித்தியாசம் 1. நான் சொல்கிறது புரியுதா? இதையும் இன்ட்டு பண்ணும், இதையும் இன்ட்டு பண்ணும். வித்தியாசத்தை எப்போ எங்கே போடணும்? கீழே தான் போடணும். மேலே என்ன பண்ணணும்னா பாருங்கள், இதை கண்டுபிடிக்கணும்னா இதையும் இன்ட்டு பண்ணி இதையும் இன்ட்டு பண்ணி. அப்படி இல்லைன்னா பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ், அதாவது 9க்கும் 7க்கும் வித்தியாசம் என்ன? 2 இன்ட்டு 5 10. அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டெப் போட்டால் போதுமானது.
இப்போ உங்களுக்கு ஒரு பங்கோட மதிப்பு கிடைச்சிரும். ஒரு பங்கு என்னன்னா 10 லிட்டர். இப்போ இது லிட்டரில் ஆட் ஆகிறதுனால ரேஷியோ மாறுதுன்னா லிட்டராக வச்சுக்கணும் அந்த ஒரு பங்கு. அதுவே இப்போ மில்லியில் ஆட் ஆகிறதுனால இப்படி மாறுதுன்னா இதை மில்லியாக வச்சுக்கணும். இப்போ அதுவே ஏஜ் சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இயரில் ஆட் ஆகிறதுனால இந்த மாதிரி ஒரு விகிதம் வருதுன்னா இதை இயராக வச்சுக்கணும். மந்தில் ஆட் ஆகிறதுனால இந்த மாதிரி ஒரு விகிதம் வருதுன்னா மந்தில் இதை வச்சுக்கணும். சரியா? எப்படி என்ன யூனிட்டில் ஆட் ஆகிறதுனால இந்த மாதிரி ஒரு விகிதம் மாறுது அப்படின்னா அந்த யூனிட்டை அந்த ஒரு பங்கு மதிப்பை வச்சுக்கணும். கிளியராக புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் தண்ணீரோட மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ தண்ணீரோட மதிப்பு 4 பங்கா, 4 × 10, அப்போ 40 லிட்டர். இங்கே மில்க் பாருங்கள், 3 பங்கா, 3 × 10, அப்போ இது 30 லிட்டர்ஸ். அவ்வளோதான். அப்போ இனிஷியலாக மில்கோட அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா 30 லிட்டர்ஸும் வாட்டரோட அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா 40 லிட்டர்ஸும் போட்டுடலாம். சரியா? ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு ஸ்டெப் போட்டிங்கன்னா போதுமானது. சரியா? ஈக்குவேஷன்லாம் தயவுசெய்து ஃபார்ம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சம்லாம் அடிக்கடி கேட்பாங்க. சரியா? ஏஜ் பேஸ் பண்ண சம்லாம் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பார்க்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இது ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் வே. உங்களால் பார்த்த உடனே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி சம்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சம்ஸ் கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாவே. சரியா? நீங்கள் இப்போ ஃபியூச்சரில் போகிற எக்ஸாம்லையும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஓகேவா? இப்போ கவனிங்க. இப்போ சார் இப்போ இதை கண்டுபிடிச்சல சார், இப்போ அட் ப்ரெசன்ட் கேட்குறாங்கன்னா இது கூட 5 லிட்டர் கூட்டிக்கலாமா? கூட்டிக்கலாம். 45 லிட்டர். இது கூட 5 லிட்டர் கூட்டிக்கலாமா? கூட்டிக்கலாம். இது அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா 35 லிட்டராக இருக்கும். சரியா? இல்லை நான் எடுத்த உடனே இந்த 9 பங்கு என்ன, இந்த 7 பங்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அப்போ எடுத்த உடனே நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்போ எப்படி ஒரு டைம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கவனிங்க. இப்போ இந்த செகண்ட் ரேஷியோ இருக்குல்ல, அதாவது ஆட் பண்ண பிறகு ஒரு ரேஷியோ வருது இல்லை, இதில் நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பாருங்களேன். இப்போ இதுக்கு ஒரு பங்கு கண்டுபிடிக்க போகிறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஒரு பங்கு. இப்போ டினாமினேட்டரில் ஆஸ் யூஷுவல் இது இன்ட்டு பண்ணுங்க, இது இன்ட்டு பண்ணுங்க, வித்தியாசத்தை கீழே போடுங்க. சரியா? போன சம்மில் என்ன போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும். சரியா? முன்னாடி இது கண்டுபிடிக்க போட்டோம்ல அதே போல் இதையும் போடுங்க. இப்போ நியூமரேட்டரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது இன்ட்டு பண்ணுங்க, இது இன்ட்டு பண்ணுங்க. சரியா? இப்போ இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும்னா 20, இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. அல்லது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கும் டிஃப்ரென்ஸ், அதாவது 4க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். ஒரு பங்கா, ஒரு பங்கு × 5 லிட்டர். ஏன்னா இங்கே ஒரே வேல்யூ தானே. சரியா? இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் போதும், இதுக்கு வித்தியாசம் பார்த்து அந்த வித்தியாசத்தோடு இது இன்ட்டு பண்ணி மேலே போட்டிங்கன்னா போதும். அப்போ இதுக்கு வித்தியாசம் 1 × 5, அப்போ 5 லிட்டர். இல்லைன்னா இது இன்ட்டு பண்ணலாம், இது இன்ட்டு பண்ணலாம், வித்தியாசத்தை போட்டிங்கனாலும் 5 தான் வரும். இப்போ பாருங்கள், ஒரு பங்கு என்ன 5 லிட்டர். ஆனால் இந்த 5 லிட்டரை நீங்கள் எதோட இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா இதில் இன்ட்டு பண்ணும். சரி, இதில் இன்ட்டு பண்ணும். இப்போ இதில் இன்ட்டு பண்ணுங்கள், 45 லிட்டர்ஸ் வந்துடுச்சா? ப்ரெசன்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் என்னென்னா 45 லிட்டர்ஸ். ப்ரெசன்ட் குவான்டிட்டி ஆஃப் மில்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 லிட்டர்ஸ். அவ்வளோதான். புரியுதுங்களா இது உங்களுக்கு? இது ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் வே. இந்த மாதிரி சம்மில் வரும்போது இது மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு சம் தரம் பாருங்கள். இப்போ இதுலேயும் 2 வெசலில் ஒன்றில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் இருக்குது. என்ன விகிதத்தில் அப்படின்னா 8:3 இருக்குது. இப்போ இதுலேயும் அதே மாதிரி 2 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க, இதுலேயும் அதே மாதிரி 2 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஆல்கஹாலோட ஸ்ட்ரென்த்லையும் 2 லிட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, வாட்டரோட ஸ்ட்ரென்த்லையும் 2 லிட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ புது விகிதம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 9:4. இப்போ நீங்களே அப்படியே ட்ரை பண்ணுங்கள். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருந்திருக்கும், ரெண்டாவது ஆட் பண்ண பிறகு என்ன இருந்திருக்கும், நீங்களே அப்படியே கண்டுபிடிக்கலாம். என் கூடவே சேர்ந்து நீங்களும் போட்டிங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடும். இப்போ பாருங்கள், ஒன் டைம் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் கண்டுபிடிக்க அப்படின்னா இதுக்கு வித்தியாசம் என்ன, 5 × 2 10. பாருங்கள், இதுக்கு வித்தியாசம் 5 × 2 10. கீழே இது இன்ட்டு பண்ணுங்கள் 27, இது இன்ட்டு பண்ணுங்கள் 24, இது இன்ட்டு பண்ணும், இதையும் இன்ட்டு பண்ணும். சரியா? அதாவது 3யும் 9யும் இன்ட்டு பண்ணுங்கள் 27, 8யும் 4யும் இன்ட்டு பண்ணிங்கன்னா 32. சரியா? 32னா 5 டைம்ஸ் 5 வருமா? அப்போ 2 லிட்டர்ஸ். சரியா? இது வந்துட்டு இது இன்ட்டு பண்ணும், இது இன்ட்டு பண்ணிட வேண்டாம், 24 வந்துடும். இது இன்ட்டு பண்ணணும், இது இன்ட்டு பண்ணும், இது இன்ட்டு பண்ணால் 32, இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும் 27. அப்போ 27க்கும் 32க்கும் வித்தியாசம் 5. சரியா? இப்போ ஒரு பங்கு மதிப்பு என்ன அப்படின்னா 2 லிட்டர். இந்த 2 லிட்டரை நீங்கள் எதோட இன்ட்டு பண்ணணும் அப்படின்னா இதோட இன்ட்டு பண்ணும். அப்போ ஆரம்பத்தில் வந்துட்டு ஆல்கஹாலோட ஸ்ட்ரென்த் என்னவாக இருந்திருக்குன்னா 16 லிட்டர்ஸ். அப்போ வாட்டரோட அளவு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 லிட்டர்ஸ். ஈஸி தானே இது? சரி, இப்போ 2 லிட்டர் ஆட் பண்ண பிறகு என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது கண்டுபிடிச்ச பிறகு 2 ஆட் பண்ணிக்கலாம், 18 வரும். அதே போல் இந்த 6 கண்டுபிடிச்ச பிறகு 2 ஆட் பண்ணலாம், 8 வரும்.
இல்லைனா நீங்கள் டேரெக்டாக சொல்லணும்னா இதே மாதிரி ஒன் டைம் கண்டுபிடிக்கணும்னா அப்போ என்ன பண்ணும், செகண்ட் டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், மேலே மேலே வந்துட்டு போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் இன்ட்டு பண்ணி அந்த டிஃப்ரென்ஸை மேலே போடணும். இது இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 16 வரும். இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 6 வரும். அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 liters. கீழே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இதே மாதிரி இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 5 தான் வரும். சரியா, அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 2 liters தான் வரும். சரியா, சில சமயம் போன சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு வந்துச்சு இங்கே வேறு வந்துச்சு, சில சமயம் ரெண்டுமே ஒன்றா வரும். சரியா, நீங்கள் கண்டுபிடிச்சி போடுறது தான் நல்ல விஷயம். இப்போ பாருங்கள், இதோட இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வரும்னா 18 liter. இதோட இந்த 2 liter சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா இது என்ன வரும் 8 liter. அப்போ இப்போ அட் ப்ரெசென்ட் வந்துட்டு அந்த வெசலில் ஆல்கஹாலோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டால் 18 liters. அதுவே வாட்டரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டாங்கன்னா 8 liters. ஓகேவா, சரி. இப்போ அடுத்த ரூல், இந்த ரூல் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூலை பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படி எப்படிலாம் கேட்பாங்கன்னு உங்களுக்கு நான் நடத்துகிறேன். ஓகேவா, இப்போ நல்லா ரூல்ஸை கவனிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்ஸ் நான் உங்களுக்கு கிளியராக நடத்துகிறேன். ஓகேவா, இப்போ ரூல் நம்பர் 10. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ உதாரணமாக இங்கே பாருங்கள், A:B ஒரு விகிதம் இருக்குது, இது ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியா, இப்போ சம்திங் என்ன பண்ணுறாங்கன்னா மைனஸ் பண்ணுறாங்க. இப்போ ரேஷியோ பிகம் C:D ஆச்சு. சரியா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது. சம்திங் என்ன பண்ணுறாங்கன்னா லெஸ் பண்ணுறாங்க, ஆட் பண்ணல அந்த சமயம் லெஸ் பண்ணுறாங்க. சரியா, லெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ என்னாச்சு அப்படின்னா C:D ஆச்சு. சரியா, இது செகண்ட் டேர்ம். இப்போ இதுக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். சரியா, இப்போ ஃபஸ்ட் டேர்முக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒன் டைம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதையும் இன்ட்டு பண்ணி டிஃப்ரென்ஸு கீழே போடணும். சரியா, CB மைனஸ் AD. மேலே என்ன பண்ணணும்னா மேலே கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ், அதாவது C மைனஸ் D. சரியா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் இன்ட்டு எக்ஸ். சரியா, எப்போ அப்படின்னா இந்த மேலே வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ செகண்ட் ரேஷியோ இருக்குல்ல, இந்த செகண்ட் ரேஷியோ இதுக்கு ஒன் டைம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எக்ஸ். கீழே அதே மாதிரி தான் CB மைனஸ் AD. சரியா, புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணமாக கவனிங்களேன், நான் ஒரு சம் தரேன். இது கிளியராக புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ கவனிங்க, நம்ம ப்ளஸுக்கு என்ன பண்ணமோ அதே வேலையை தான் இங்கே மைனஸ்க்கும் பண்ணணும். ஓகேவா, ரெண்டும் வெவ்வேறு மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது. கவனிங்க, இப்போ ஒரு விசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. சரியா, இது வந்துட்டு மில்க்குன்னு வச்சுக்கலாம், இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம்னா வாட்டர்னு வச்சுக்கலாம். சரியா, மில்கோட பங்கு 10 பங்கும் வாட்டரோட பங்கு 3 பங்குகளும் இருக்குது. சரியா, இது ஃபஸ்ட்டு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 8 லிட்டர் ரெண்டுலேருந்தும் எடுக்கிறாங்க. சரியா, இதில் 8 லிட்டர் எடுக்கிறாங்க வெளியில், இதில் 8 லிட்டர்ஸை வெளியே எடுக்கிறாங்க. இப்போ விகிதம் என்ன ஆச்சு அப்படின்னா 8:1 ஆச்சு. சரியா, இது செகண்ட், அதாவது எடுத்து பின்னாடி வர்றது செகண்ட் ரேஷியோ, ஆரம்பத்தில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரேஷியோ வச்சுக்கோங்க. சரியா, இதே ஏஜ் சம்மில் சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் ப்ரெசென்ட்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க, பாஸ்ட் ஃபியூச்சர்னு கொடுக்குறத செகண்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ கவனிங்க, இப்போ நம்மக்கிட்ட இனிஷியலாக என்ன இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட் டேர்மில் இந்த ரேஷியோ இருக்குல்ல, இங்கே என்ன இருந்துச்சுன்னு கேட்குறாங்கன்னா ஒன் டைம் கண்டுபிடிக்க நீங்கள் பாருங்கள், இது இன்ட்டு பண்ணும், இது இன்ட்டு பண்ணும், டிஃப்ரென்ஸை கீழே போடணும். இதான் ஃபஸ்ட் ஸ்டெப். 24, இங்கே என்ன வந்துச்சு 10. அப்போ 24க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 14. மேலே என்ன பண்ணணும்னா பாருங்கள், இதுக்கு டிஃப்ரென்ஸ், இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா 7 இன்ட்டு 8. சரியா, அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டு திருப்பி டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கும். சரியா, இங்கே பாருங்கள் 2 டைம்ஸ், இங்கே பாருங்கள் இது அடிச்சிங்கன்னா 4 liters. ஓகேவா, அப்போ ஒன் டைம் 4 litersனால் 10 டைம்ஸ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரம்பத்தில் மில்கோட அளவு என்னென்னு கேட்டாங்கன்னா 40 liters. சரியா, 40 liters. அதுவே வாட்டர் என்னென்னு கேட்டாங்கன்னா 12 liters. கிளியராக புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இங்கே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த 40 கண்டுபிடிச்ச பிறகு இந்த 8 கழிச்சிங்க அப்படின்னா 32, இந்த 12 கண்டுபிடிச்ச பிறகு இந்த 8 கழிச்சிங்கன்னா 4. சரியா, அங்கே 32 இருக்கும், இங்கே 4 இருக்கும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேர்முக்கு ஒன் டைம் வேல்யூ என்ன பண்ணலாம், இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன 7 இன்ட்டு இந்த 8. கீழே எப்பயும் போல் இந்த 14 தான் வரும் இல்லையா. இப்போ இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும், இதை அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வரும், இதை அடிச்சிங்கன்னா 4 liters வரும். சரியா, இந்த 4 லிட்டர்ஸை இது கூட இன்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு 32 liters வரும். இந்த 4 லிட்டர்ஸை இது கூட இன்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வரும், 4 liters வரும். என்ன மாதிரி சம்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் போட்டு நீங்கள் ஆன்சரை பண்ணலாம். சரியா,
இந்த ஒரு ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ இதே போல் இன்னொரு சம் உங்களுக்கு நான் தரேன் பாருங்கள், கவனி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பெர்சன்டேஜ் வந்துட்டு 2 பேருக்கு 3:1 இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கும் ஏஜ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1ங்கிற விகிதத்தில் இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சரியா, 5 இயர்ஸ்க்கு எகோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஷியோ என்னவா இருந்துச்சு அப்படின்னா 5:1 இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ப்ரெசண்ட்னு வச்சுக்கலாம். சரி, இது வந்து என்னென்னா பாஸ்ட். ஓகேவா? இது எப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரேஷியோ வந்துச்சு. அட் ப்ரெசென்ட் என்னவா இருக்குன்னா 3:1 இருக்குது. இப்போ நம்ம ப்ரெசன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் பர்சனோட ப்ரெசன்டேஜ் அல்லது செகண்ட் பர்சனோட ப்ரெசன்டேஜ் கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கான ரேஷியோ, சரியா, அந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோ இருக்குல்ல, இதுக்கான ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 டைம். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இது இன்ட்டு பண்ணோம் 5 3, டிஃபரன்ஸ் என்ன 2. அடுத்தது இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்கள் என்ன வந்துச்சு 4 இன்ட்டு 5, அவ்வளோதான். இப்போ இங்கே 4 இன்ட்டு 5 வந்துச்சா, 4 இன்ட்டு 5. இப்போ பாருங்கள், இந்த 4 வந்து 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ் வரும். அப்போ 1 டைம் என்ன வரும் அப்படின்னா 10 இயர்ஸ். ஓகேவா? அப்போ 1 டைம் 10 இயர்ஸ்னா ஃபர்ஸ்ட் பர்சனோட ஏஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 3யோட இந்த 10 இன்ட்டு பண்ணணும். சரியா? அப்போ என்ன வரும்னா 30 இயர்ஸ் வரும். இந்த செகண்ட் பர்சனோட ஏஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 1ஓட இந்த 10 நீங்கள் இன்ட்டு பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த செகண்ட் பர்சனோட ஏஜ் என்ன வரும் அப்படின்னா 10 இயர்ஸ் வரும். சரியா? இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 30ன்னு கண்டுபிடிச்சோம்ல, இதுலேருந்து 5 கழிச்சிங்கன்னா அவரோட வயசு 25 இருக்கும். அதே போல் இங்கே 10ன்னு கண்டுபிடிச்சோம்ல, அதுலேருந்து 5 கழிச்சிங்கன்னா அவரோட வயசு என்னவா இருக்குன்னா 5 இருக்கும். சரியா? இல்லை சார் நான் டைரெக்டாக சொல்லணும்னு எடுத்த உடனே அப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். செகண்டுக்கு 1 டைம் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா எப்பயும் போல் இதுக்கும் கிராஸாக டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதே 2 தான் வரும் உங்களுக்கு. அதுவே இது இன்ட்டு பண்ணால் இல்லை இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன 2 இன்ட்டு 5 10. இப்போ என்ன வரும் அப்படின்னா 5 இயர்ஸ் வரும். சரியா? பாருங்கள், முன்னாடி இங்கே என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்துச்சு. 10 இயர்ஸ் தானே வந்துச்சு. இப்போ இங்கே என்ன வந்திருக்கு 5 இயர்ஸ் வந்திருக்கு. இந்த 5 இயர்ஸை நீங்கள் எங்கே இன்ட்டு பண்ணணும், இங்கே இன்ட்டு பண்ணணும். இதோட இன்ட்டு பண்ணிங்கன்னா இப்போ பாஸ்ட், அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரோட வயது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 25 ஆண்டுகள். அதே மாதிரி இங்கே என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 ஆண்டுகள். கிளியராக புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ ரூல் 10 உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதுக்கான சம்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கும் சில சம்ஸ் இது ரெலவெண்ட்டாக கொடுக்குறேன். சரியா? நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல்ஸு. இதை வச்சு நிறையா சம்ஸ் இது மாதிரி கேட்பாங்க. சரியா? எக்ஸாமில் கண்டிப்பாக ரேஷியோன்னு கேட்டால் இந்த ரூலை பேஸ் பண்ணியும் சம்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா? அதனால் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரூல் நம்பர் 11ங்க, கவனிங்க. இப்போ இதில் 2 ரேஷியோ இருக்குது, அதாவது 10:1ங்கிற ரேஷியோ இருக்குது. இதில் ஒரு பக்கம் மட்டும் ப்ளஸ் பண்ணுறாங்க. தென் த ரேஷியோ பிகம் 7:1. சரியா? ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இது மில்க்னு வச்சுக்கலாம், இது வாட்டர்னு வச்சுக்கலாம். சரியா? வாட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க்குக்கு இருக்கிற தற்போதைய அளவுக்கும் வாட்டரில் இருக்கிற தற்போதைய அளவுக்கும் உள்ள விகிதத்தை எடுத்தோம்னா 7:1 இருக்குது. அப்படின்னா ஆரம்பத்தில் தண்ணீரோட அளவு என்ன அல்லது ஆரம்பத்தில் பாலோட அளவு என்ன? இப்போ பாலோட அளவு என்னன்னு கேட்டாலும் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேயும் இதில் என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும், இப்பயும் இதில் என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் என்ன பண்ணல, எதுவும் ஆட் பண்ண கிடையாது. சரியா? அதனால் ஆரம்பத்தில் என்ன அளவு இருந்துச்சோ அதே தான் தற்போதைய அளவாகவும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு பங்காக இருந்தது, இப்பயும் ஒரு பங்காக தான் இருக்குது. ஆனால் அளவு மாறி இருக்கும். ஏன்னா இங்கே 3 லிட்டர் சேர்த்துருக்காங்க. சரியா? நீங்கள் விகிதம் அதே மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி குழப்பிக்கூடாது. சரியா? விகிதம் அதே மாதிரி இருந்தாலும் சம்திங் ஆட் ஆகிறதுனால இந்த மதிப்பு வேறுபடுறதுனால விகிதம் ஒரே மாதிரி இருக்கலாம். சரியா? இப்போ கவனிங்க. இப்போ இதுக்கு ஒரு பங்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதையும் இன்ட்டு பண்ணிக்கலாம், இதையும் இன்ட்டு பண்ணி மேலே போட்டுக்கலாம். இதை கண்டுபிடிக்கணும்னா சரியா? அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இது செகண்ட்னு வச்சுக்கோங்க. சரியா? இதையும் இன்ட்டு பண்ணணும். கிராஸாக எந்த பக்கம் ஆட் ஆகுதோ அதோட இருக்கிற கிராஸ் ரேஷியோவை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இன்ட்டு பண்ணிக்கணும். சரியா? இந்த ரேஷியோட இன்ட்டு பண்ணக்கூடாது, இந்த ரேஷியோட இன்ட்டு பண்ணணும். அப்போ என்ன வரும் 21. கீழே எப்பயும் போல தான், கீழே எப்பயும் போல் இதையும் எக்ஸ்ட்ரீமாக இன்ட்டு பண்ணி டிஃப்ரென்ஸை கீழே போடணும். சரியா? 10 இது இன்ட்டு பண்ணால் 7. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன 3. சரியா? இப்போ ஒரு பங்கு என்ன வந்துச்சுன்னா 7 லிட்டர். சரியா? நீங்கள் அது சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கோங்க. A:Bயாக இருந்தது. சரியா? ஒரு பக்கம் மட்டும் என்ன ஆச்சுன்னா ஆட் ஆச்சு. சரியா? இப்போ ரேஷியோ என்னவா மாறி போச்சு அப்படின்னா C:Dயாக மாறி போச்சு. சரியா? இப்போ இந்த அளவு கேட்குறாங்க அப்படின்னா 1 டைம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், AD - BC. அது இங்கே மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா எதுக்கு ஆப்போசிட்டில் ஆட் ஆகுதோ அதோட ஆப்போசிட் ரேஷியோட இன்ட்டு பண்ணிக்கணும், டயகனலாக இன்ட்டு பண்ணிக்கணும், CX. அவ்வளோதான்.
சரியா? அதுவே இப்போ இந்த செகண்ட் டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1 டைம் கேட்குறாங்கண்ணா. செகண்ட் டேர்மில் செகண்ட் ரேஷியோ இருக்குல்ல, அந்த செகண்ட் ரேஷியோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1 டைம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா கீழே அதே தான். என்னது? சிடி, அதாவது ஏடியா, ஏடி சிபி, சிபி மைனஸ் ஏடி. ஓகேவா? இதே தான் இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதே இங்கே போட்டுக்கோங்க. சரியா? டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சார் பெருக்கும்போது இங்கே பெரிய வேல்யூ வந்துச்சு, இங்கே சின்ன வேல்யூ வரும்போது பாசிட்டிவாக வருது. அதுவே இங்கே சின்ன வேல்யூ வந்து இங்கே பெரிய வேல்யூ வந்தால் நெகட்டிவாக வரும்ல சார் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்க வேண்டாம். சரியா? இப்போ மேலே என்ன பண்ணுறீங்கன்னா டயகனலாக பாருங்கள், ஏலேருந்து இந்த எக்ஸ், ஏஎக்ஸ், அவ்வளோதான். புரியுதுங்களா? அது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பங்கு 7 லிட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இனிஷியலாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னா பால் வந்து 70 லிட்டர் இருந்திருக்கும். அதே வாட்டர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 7 லிட்டர் இருந்திருக்கும். இப்போ இதில் இருந்து இந்த 70ஓட எத்தனை லிட்டர் சேர்ந்துருக்குன்னா இதில் எதுவும் சேரல. ஆனால் இந்த 7ஓட எத்தனை லிட்டர் சேர்ந்துருக்குன்னா 3 லிட்டர் சேர்ந்துருக்கு. அப்போ இது 70, இது என்னவா இருந்திருக்கும் 10. அப்போ 70க்கும் 10க்கும் விகிதம் எடுத்திருந்தோம்னா 7:1 வந்திருக்கும். இல்லை நான் டேரெக்டாக இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கவனிங்க. இப்போ பாருங்கள், இதுக்கும் அதே மாதிரி தான் 1 டைம் கண்டுபிடிக்கிறேன் அந்த செகண்ட் டேர்முக்கு அப்படின்னா கீழே அதே தான். இது இன்ட்டு பண்ணுவோம், இது இன்ட்டு பண்ணுவோம். கீழே 3 தான் வரும். சரியா? 10 1 7 7. இப்போ மேலே என்னன்னா பாருங்கள், இதில் இது இன்ட்டு பண்ணிக்குவோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா 30 வரும். அப்போ இங்கே பாருங்கள் 1 டைம் என்ன ஆச்சுன்னா 10 லிட்டர்ஸ் வருது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இந்த 10 லிட்டர்ஸை இதோட இன்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா 70 லிட்டர்ஸ் வரும். இந்த 10 லிட்டர்ஸை இதோட இன்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா 10 லிட்டர்ஸ் வரும். இதுதான் தற்போதைய அளவு. இப்போ பாருங்கள், பாலில் இங்கேயும் 70 தான் வந்துச்சு, இங்கேயும் என்ன தான் வந்திருக்குன்னா 70 தான் வந்திருக்கு. ஆனால் தண்ணியில் பார்த்தீங்கன்னா இங்கே 7 லிட்டர் இருந்துச்சு, இங்கே 10 லிட்டர்ஸ் வந்துருக்கு. காரணம் என்னென்னா 3 லிட்டர் ஆட் ஆகிருக்கு. சரியா? நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக எது கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 தூளை நாங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, கிட்டத்தட்ட நான் சொல்லித்தரதெல்லாம் கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக சேம் தான். சரியா? சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், ஒன்றும் இல்லை. இங்கே சேரும்போது இது இன்ட்டு பண்ணுவோம், இங்கே மட்டும் தான் சேருது அப்படின்னா டயகனலாக இது இன்ட்டு பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? கிளியராக புரியுதானே உங்களுக்கு? சரி, இப்போ இதுலேயே மைனஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்குது, கவனிங்க. அதாவது A:B இருக்குது, இங்கே ஒரு பக்கம் மைனஸ் பண்ணுறாங்க, இந்த பக்கமாக அல்லது இந்த பக்கமாக ஏதோ ஒரு பக்கம். C:B, இந்த பக்கம் மைனஸ் பண்ணாலும் இதே ரூல் தான், அல்லது இந்த பக்கம் மட்டும் மைனஸ் பண்ணாலும் இதே ரூல் தான். சரியா? இப்போ 1 டைம் கண்டுபிடிக்க எப்பயும் போல் என்ன பண்ணணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ரேஷியோ இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் ரேஷியோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா AX, கீழே என்ன பண்ணணும் CB மைனஸ் AD, செகண்டுக்கு CX, AX வந்துட்டு எதுக்கு அப்படின்னா செகண்ட் டேர்முக்கு. செகண்ட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும்ல, இங்கே இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா AX CX பண்ணணும். சரியா? CX கீழே வந்துட்டு CB மைனஸ் AD. இது ஓகே தானே? சரியா? பாருங்கள், இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா இது இன்ட்டு பண்ணி நம்ம என்ன பண்ணணும், மேலே போட்டுக்கணும். இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒரு பங்கு மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இது இன்ட்டு பண்ணி மேலே போட்டுக்கணும், அவ்வளோதான். சரியா? புரியுதான்னு நான் உங்களுக்கு சொல்கிறது. ஃபஸ்ட்டுனா இது வந்துட்டு இது எதுக்குன்னா செகண்டுக்கு. சரியா? அந்த செகண்ட் டேர்முக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது. சரி, இது எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு கண்டுபிடிக்க. புரியுதா? குழப்பிக்கூடாது. நான் முன்னாடி என்ன சொல்லி தந்தானே அதே தான். சரியா? எந்த மாற்றமும் இல்லை. இது எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட் டேர்முக்கு, இது எதுக்கு அப்படின்னா செகண்ட் டேர்முக்கு. சரியா? எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்க. கொஷின் என்னன்னு படிச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு கவனிங்களேன். இப்போ 15:2 இருக்குது. சரியா? விகிதம். இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா 15 மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ விகிதம் 6:1 மாறிடுச்சு. சரியா? பாருங்கள் 5:2 இருக்குது. இதில் 15 என்ன பண்ணியாச்சு, மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ விகிதமானது என்ன ஆச்சு அப்படின்னா 6:1 மாறிடுச்சு. சரியா? இப்போ கவனிங்க, இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டேர்முக்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிறதுல இந்த ரேஷியோ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. என்ன பண்ணுவோம், 1 டைம் கண்டுபிடிக்க இது இன்ட்டு பண்ணி மேலே போட்டுக்குவோம். அதாவது 15 × 1. கீழே என்ன பண்ணுவோம், இது இன்ட்டு பண்ணுவோம் 12, இது இன்ட்டு பண்ணோம்னா 15, வித்தியாசம் 3. சரியா? இப்போ ஒரு பங்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ். புரியுதா சொல்கிறது உங்களுக்கு? இப்போ பாருங்கள், இந்த 5 லிட்டர்ஸ் எங்கே பண்ணணும் அப்படின்னா நம்ம பாருங்கள் இதோட இன்ட்டு பண்ணணும். இதோட இன்ட்டு பண்ணிங்கன்னா 45 வரும். சரியா? அதை 75 வரும். 75 லிட்டர்ஸ் வரும். அதுவே இந்த 5 இதோட இன்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா 10 லிட்டர்ஸ் வரும். புரியுதானே உங்களுக்கு?
இப்போ இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் ரேஷியோ, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான ஒன் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது இன்ட்டு பண்ணி டிஃப்ரென்ஸு கீழே போட்டுக்கோங்க. கீழே ஒரே டிஃப்ரென்ஸ் தான், இதுக்கு என்ன வந்துச்சோ அதே தான் இங்கே வரும். மேலே மாறுபடும். மேலே என்ன வரும்னா பாருங்கள், இது இன்ட்டு பண்ணணும். 2 இன்ட்டு 5 30. இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னா 10 லிட்டர்ஸ் வருது. இந்த 10 லிட்டர்ஸை இதோட இன்ட்டு பண்ணலாம், இதோட இன்ட்டு பண்ணலாம். சரியா, இப்போ இது 60 வரும். இங்கே என்ன வரும் அப்படின்னா 10 வரும். ஏன்னா இந்த பக்கம் எந்த மாற்றமும் நடக்கல, அதனால் இங்கே என்ன வந்துச்சோ அதே தான் இங்கே வரும். ஆனால் இங்கே மாற்றம் நடந்ததுனால இங்கே 75 இருந்துச்சா, இங்கே 5 வெளியே எடுத்தோமா, அதனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா 60 ஆச்சு. சரியா, எடுத்தோன்னே டேரெக்டாக கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை நான் இதை கண்டுபிடிச்ச பிறகு இப்படி போடுறேன் அப்படின்னாலும் போடலாம், உங்களோட சாய்ஸ் தான். சரியா, இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் சேவ் ஆகும். ஒரே ஸ்டெப் தான் பாருங்கள், இப்படி போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் ஒரே ஸ்டெப் தான். ஓகேவா, சரி. இப்போ கவனிங்க, இப்போ ரூல் 12. இப்போ பாருங்க, இப்படி இருக்கு, A:Bன்னு இருக்கு. இங்கே ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறாங்க, இங்கே ஒரு வேல்யூ என்ன பண்ணுறாங்கன்னா மைனஸ் பண்ணுறாங்க, அல்லது ஒரு பக்கம் ப்ளஸ் பண்ணுற அதே வேல்யூவை இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா மைனஸ் பண்ணுறாங்க. சரியா, எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா, சேம் வேல்யூவை ஒரு பக்கம் ப்ளஸ்ஸும் ஒரு பக்கம் மைனஸும் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் வேல்யூவை ஒரு பக்கம் ப்ளஸ்ஸும் ஒரு பக்கம் மைனஸும் பண்ணலாம். இப்போ ரேஷியோ என்ன ஆச்சுன்னா C:D ஆச்சு. சரியா, இப்போ நம்ம ஒன் டைம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க கீழே. சரியா, இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட் ரேஷியோ, இது வந்துட்டு செகண்ட் ரேஷியோன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபஸ்ட் ரேஷியோவுக்கு ஒன் டைம் வேல்யூ. ஓகேவா, பாருங்கள், CB மைனஸ் AD. சரியா, மேலே என்ன பண்ணணும்னா இதையும் இன்ட்டு பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கணும், CY ப்ளஸ் DX. புரியுதா உங்களுக்கு, இது இன்ட்டு பண்ணி என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுவே பாருங்கள், செகண்ட் இங்கே என்ன பண்ணுன்னா கீழே அதே தான், CB மைனஸ் AD. சரியா, இங்கே என்ன பண்ணுன்னா பாருங்கள், இதையும் AY இங்கே BX, இது என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியா, ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்க வேண்டாம், என்ன பண்ணிக்கணும் அப்படியே டோட்டல் வேல்யூ என்ன வருதோ அதை இங்கே போட்டுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி தான், டோட்டல் வேல்யூ என்ன வருதோ அதை இங்கே போட்டுக்கணும். சரியா, இப்போ கவனிங்களேன், இதுக்கு ஒரு சம் கொடுக்குறேன் உங்களுக்கு, லிசன் பண்ணுங்க. இப்போ இங்கே பாருங்கள், 10:2ன்னு இருக்குங்க. சரியா, இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா -25 எடுத்துட்டாங்க. இந்த வேல்யூலேருந்து எவ்வளோ போச்சுன்னா, எவ்வளோ கூடுதுன்னா +10. இங்கே -25 போச்சு, இங்கே +10 கூடுது. இதனால் என்னாச்சு அப்படின்னா 15:8ங்கிற விகிதம் வந்திருக்கு. சரியா, அப்போ இந்த மதிப்பை சொல்லுங்கிறாங்க. சரியா, இது ஃபஸ்ட்டு, இது என்ன அப்படின்னா செகண்டு. சரியா, அப்போ ஃபஸ்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், இதையும் இன்ட்டு பண்ணுங்கள். இதை பண்ணால் 30, இதை பண்ணால் 80. பாருங்கள், இது பண்ணிங்கன்னா 30யா, இதையும் பண்ணால் என்ன வரும் 80. சரியா, 10:3 போட்டுக்கோங்க. இதையும் பண்ணால் 45. இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 80. சரியா, இப்போ 10:3 இருந்தது, இங்கே -25, இங்கே +10. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா விகிதம் இங்கே 5:8 ஆச்சு. சரியா, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மேலே என்ன பண்ணுன்னா பாருங்கள், இது இன்ட்டு பண்ணிக்கணும், இது இன்ட்டு பண்ணிக்கணும், அப்படியே ஆட் பண்ணிக்கணும். சரியா, இது இன்ட்டு பண்ணுங்க, என்ன வரும் 150. இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும் -200 வரும். நீங்கள் -200 வச்சுக்கலாம், 200ன்னு வச்சுக்கோங்க, 150ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன வரும்னா 350. சரியா, இப்போ ஒன் டைம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 டிவைடட் பை 35. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 10 வரும். சரியா, அந்த 10 தான் ஒரு பங்கு. எதுக்கான ஒரு பங்குனா இந்த மேலே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான ஒரு பங்கு. சரியா, இந்த 10 இதோட இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும் 100 வரும். இந்த 10 இதோட இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும் 30 வரும். புரியுதா? இப்போ அதுவே இந்த செகண்ட் டேர்ம் இருக்குல்ல, இது நான் ஃபஸ்ட்டு டேர்முக்கு, அதாவது ஃபஸ்ட் ரேஷியோவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒன் டைம் கண்டுபிடிச்சேன். அதுவே செகண்டுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதில் டேரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறது கண்டுபிடிக்கணும். இப்போ அதாவது 10 கழிச்ச பின்னாடி இந்த ரெண்டாவது டேர்மோட மதிப்பு என்னவா இருந்திருக்கும், அல்லது 25 10 கூட்டின பின்னாடி இங்கே 25 கழிச்ச பின்னாடி என்னவா இருந்திருக்கும், இங்கே கூட்டின பின்னாடி என்ன இருந்திருக்கும், இங்கே கழிச்ச பின்னாடி என்ன இருந்திருக்கும்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், கீழே அதே தான், கீழே வந்துட்டு 35 தான். மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது இன்ட்டு பண்ணிக்கணும் 100, இது இன்ட்டு பண்ணிக்கணும், என்ன வந்துச்சு 75. அப்போ என்ன வருதுன்னா 175. சரியா, இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா 5 வரும். சரியா, இந்த 5 நீங்கள் என்ன பண்ணணும்னா இதோட இன்ட்டு பண்ணிங்கன்னா 75. சரியா, இந்த 5 இதோட இன்ட்டு பண்ணுறீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. சரியா, இங்கே 30 இருந்துச்சு, 10 கூட்டினா 40 இருந்திருக்கும், இங்கே 100 இருந்துச்சு, அதுலேருந்து 25 கழிச்சுனா என்ன வந்திருக்கும் 75. சரியா, அப்போ இப்போ இருக்கிற மதிப்பு என்னென்னு கேட்டாங்கன்னா 75 40 அப்படின்னு சொல்லணும். சரியா, இப்போ கவனிங்க, இது எல்லாம் சேர்ந்த மாதிரி நான் இப்போ ஒன்று கொடுக்குறேன், அப்படி கவனிங்களேன்.
இங்கே கவனிங்க. இப்போ இதெல்லாமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று தரேன். இப்போ இதை கவனிங்க. இப்போ 3:1:5:8 இருக்குங்க. சரியா? 4 டிஃப்ரெண்ட் வெசல்ஸில் வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் வந்துட்டு இந்தந்த விகிதத்தில் இருக்குது. 3 பங்காகவும் 1 பங்காகவும் 5 பங்குகளாகவும் 8 பங்குகளாகவும் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 5 லிட்டரை வந்துட்டு சேர்க்குறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, 20 லிட்டரை வந்துட்டு சேர்க்குறாங்க. இதில் 10 லிட்டரை வெளியே எடுத்துடுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டரை சேர்க்குறாங்க. சரியா? இப்போ விகிதம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:6:8:17 மாறிடுச்சு. சரியா? இப்போ இது வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்த அளவு, இது வந்துட்டு இப்போ இருக்கிற அளவு. சரியா? அதாவது சேர்த்த பின்னாடியும் எடுத்த பின்னாடியும் இருக்கிற அளவு இது. இது வந்துட்டு எப்போ அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்த அளவு. சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் சொல்லி கொடுத்த ரூலில் எதை வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எதில் போட்டால் ஈஸியாக இருக்குமோ அந்த ரூலை நீங்கள் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி சம்லாம் கேட்கும்போது. சரியா? இப்போ பாருங்கள், இதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரூல் நம்பர் 9ல் பார்த்தோம்ல, அதை நீங்கள் வச்சு சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 3:8 எடுத்துக்கலாம். மேலே கீழே என்ன ஆச்சு அப்படின்னா 7:17 எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேம் வேல்யூ ஆட் பண்ணுறாங்க. சரியா? இப்போ 1 டைம் கண்டுபிடிக்கிறேன். இனிஷியலாக இருந்ததில் சொல்லுங்கள், இதுலேயும் என்ன இருந்துச்சு, அல்லது இதுலேயும் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த 1 டைமை கண்டுபிடிச்சி அந்த 1 டைமையும் மேலே எல்லாத்துலேயும் இன்ட்டு பண்ணலாம். சரியா? இதை தான் எடுத்துக்கிட்டோம் சார், இதில் இன்ட்டு பண்ண முடியுமானா தாராளமாக இன்ட்டு பண்ணலாம். சரியா? கவனிங்களேன். இப்போ பாருங்கள், இதுக்கும் கிராஸ் இன்ட்டு பண்ணுங்கள். 51 இதையும் கிராஸ் இன்ட்டு பண்ணால் 64. சரியா? பாருங்கள், இதுவும் 51, இதுவும் 56. அப்போ 5, இது 7. 7 × 8 56. 3 × 17 அப்படின்னா 51. அப்போ 51க்கும் 56க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 தான். அடுத்தது இதுக்கும் இன்ட்டு பண்ணி டிஃப்ரென்ஸ், அல்லனா இங்கே பாருங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு டிஃப்ரென்ஸ் 10. 10 × 5 10 × 5 50. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10 லிட்டர்ஸ். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இந்த 10 லிட்டர்ஸை இந்த மேலே எது கூட வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்ட்டு பண்ணலாம். இதோட இன்ட்டு பண்ணிங்கன்னா 30, இதோட இன்ட்டு பண்ணால் 10, இதோட இன்ட்டு பண்ணால் 50, இதோட இன்ட்டு பண்ணால் 80. சரியா? இப்போ கீழே போடணும் அப்படின்னாலும் அதே மாதிரி தான். இங்கே டினாமினேட்டர் வேல்யூ இருக்குல்ல, அதாவது செகண்ட் ரேஷியோ இருக்குல்ல, இதில் நம்ம போடணும் அப்படின்னாலும் அப்படியே பண்ணிக்கலாம். அதாவது 3:8 7:17 ஆஃப்டர் ஆடிங் 5 லிட்டர்ஸ் to each. After adding 5 liters to each. அப்போ கீழே வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 56, அப்போ 5 தான் வரும். மேலே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு பண்ணிங்க, இது இன்ட்டு பண்ணிங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 5 5 5 25, 5 × 5. சரியா? இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 லிட்டர்ஸ் வரும். இந்த 5 லிட்டர்ஸை நீங்கள் இதோட சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா 35 லிட்டர் வரும். இதோட சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா 85 லிட்டர்ஸ் வரும். சரியா? எது தேவையோ என்ன மாதிரி கொஸ்டினில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த 5 லிட்டர் இது கூட இன்ட்டு பண்ணலாம், இது கூட இன்ட்டு பண்ணலாம். சரியா? இல்லை நான் வந்துட்டு இப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள், 5 8, இங்கே வந்துட்டு -10 லிட்டரு, இங்கே +5 லிட்டரு, இங்கே 8 ஆச்சு, இங்கே 17 ஆச்சு. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இது இன்ட்டு பண்ணி இது இன்ட்டு பண்ணி ஆட் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. சரியா? டிஃப்ரென்ஸ் எப்போனா இங்கேயும் +னா டிஃப்ரென்ஸ், இங்கேயும் மைனஸ்னாலும் டிஃப்ரென்ஸ். ஆனால் இங்கே சைன் மாறி வந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. சரியா? இங்கேயும் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், இதையும் பண்ணால் 40 வரும், இதையும் பண்ணிங்கன்னா 40 + இதையும் பண்ணிங்கன்னா 170 210. சரியா? டினாமினேட்டரில் என்ன வரும்னா இது இன்ட்டு பண்ணிக்கோங்க. சரியா? அதே போல் இது இன்ட்டு பண்ணிக்கோங்க. இது இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 85, இது இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 64. அப்போ 1 2 21 21 கீழே போடுங்க. சரியா? அப்போ மேலே கூட்டின பிறகு தான் வகுக்கணும். சரியா? மேலே கூட்டின பிறகு தான் வகுக்கணும். அப்போ 210 21 வகுத்தீங்க அப்படின்னா 10 லிட்டர்ஸ். சரியா? அப்போ இந்த 10 லிட்டர்ஸை இது கூட இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 50 லிட்டர்ஸ், இது கூட இன்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் 80 லிட்டர்ஸ் வரும். ஓகேவா? நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன் இது எடுத்துக்க கூடாதா அப்படின்னா எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அந்த ரூலை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த ரூலுக்கான சம்ஸ் நம்ம பார்ப்போம். எப்படிலாம் சம்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? கவனிங்க, சம்ஸை கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இப்போ அப்படியே சம் பாருங்கள். அட் ப்ரெசன்ட் மீனா இஸ் 8 times her daughter's age. 8 years from now, the ratio of the ages of Meena and her daughter will be 10:3 respectively. What is Meena's percentage? என்ன சொல்கிறாங்க பாருங்க, மீனாவுடைய தற்போதைய வயசு, மீனாவுக்கும் அவங்க மகளுக்கும் என்ன சொல்கிறாங்க, மீனாவுக்கும் அவங்களுடைய மகளுக்கும் 8:1. சரியா? அதாவது
மகளோட வயதை விட இவங்களுக்கு 8 பங்கு அப்படின்னாங்கன்னா மகளுக்கு 1ன்னு போட்டுக்கணும், இங்கே 8ன்னு போட்டுக்கணும். சரியா? விகிதமாகவே அப்படியே 8:1ன்னு கொடுப்பாங்களே நீங்கள் பார்க்கக்கூடாது. யாரோட இப்போ மீனாவோட பொண்ணை விட இவங்க 7 பங்கு அப்படிங்கிறாங்கன்னா இங்கே 1ன்னு போட்டுக்கணும், இங்கே 7ன்னு போட்டுக்கணும். சரியா? சரி. இப்போ 5 பங்குனாங்கன்னா இங்கே 1, இங்கே 5 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 8 ஆண்டுகளுக்கு பின்னர் என்ன ஆச்சு அப்படின்னா விகிதம் 10:3 ஆச்சான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்க, இது எந்த ரூலில் வருதுன்னா ரூல் நம்பர் 9ல் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா அது வந்துருச்சு இங்கே. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாருங்க, இதுக்கு டிஃப்ரென்ஸ். சரி, இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ், அல்லது 8 வருஷத்துக்கு பின்னாடி மீனாவோட வயசு என்ன அல்லது அவங்களுடைய மகளின் வயது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ். சரியா? அப்போ 1 டைம் கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 7. 7 × 8 அப்படியே போட்டுக்கோங்க. 56லாம் போட வேணாம், இப்படியே போட்டுக்கலாம் நீங்கள். சரியா? அதுக்கப்புறம் இது இன்ட்டு பண்ணுங்க, இது இன்ட்டு பண்ணுங்க, இது இன்ட்டு பண்ண என்ன வரும்? 24. இது இன்ட்டு பண்ண என்ன வரும்? 10. அப்போ வித்தியாசம் 14. ஓகேவா? இப்போ 1 டைம் என்ன வரும் அப்படின்னா பாருங்க, இந்த 14 இந்த 7 அடிச்சுன்னா 2, இந்த 8 இந்த 2ஆல் அடிச்சிங்கன்னா 4 years. புரியுதா? இப்போ ஒரு பங்கு கண்டுபிடிச்சி வச்சா இந்த ஒரு பங்கை மீனோட ரேஷியோட இன்ட்டு பண்ணுங்க. இந்த ரேஷியோவில் இன்ட்டு பண்ண என்ன வரும்? 32 years. அவங்க பொண்ணோட வயசோட இன்ட்டு பண்ணுங்க, என்ன வரும்? 4 years வரும். ஓகேவா? அதுவே இங்கே கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? மீனோட ஏஜ் வந்துட்டு 8 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த 32ஓட டேரெக்டாக அந்த 8 ஆட் பண்ணிங்கன்னா 40ன்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஒரு பங்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு வித்தியாசம் 7 இன்ட்டு இது 8 அப்படியே போட்டுக்குவோம். கீழே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதே 14 தான் வரும் இங்கேயும். இல்லை, ஏன்னா எப்பயுமே ஒரே ரூல் தானே, டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ரூல் தான். கிராஸாக இன்ட்டு பண்ணி டிஃப்ரென்ஸை கீழே போடணும். இப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், இது எப்படின்னா 2, இதுனா 4. அப்போ மீனோட அதாவது 8 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன வயசுன்னு கேட்டாங்கன்னா 40 ஆண்டுகள். சரியா? இங்கே பாருங்க, இங்கே 12 ஆண்டுகள். சரியா? சார் இங்கேயும் 4 தானே வருது, இங்கேயும் 4 தானே வருது. அப்போ 1 போட்டாவே போதில்லை, இந்த நாளையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாமா அப்படின்னா பண்ணாதீங்க. சில சமயம் இங்கே சேஞ்சஸ் ஆகும். சரியா? முன்னாடியே நான் பார்த்துருப்போம் இல்லை, ரூல் சொல்லி தரும்போதே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த சம் பாருங்கள். இதே போல் அப்படியே சம பாருங்களேன். The ages of Trisha and Salini are in the ratio 7:6 respectively. After 8 years, the ratio of their ages will be 9:8. What is the difference in their ages? What is the difference in their ages? இப்போ கவனிங்க, த்ரிஷா அண்ட் சாலினி என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் அவங்களோட வயசு 7:6 இருக்குது. சரியா? ஆஃப்டர் 8 இயர்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள், 9:8 ஆச்சாம். இப்போ உங்களுக்கு வயசுக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். அப்போ ஏஜ் வித்தியாசம் கேட்கும்போது ஏஜோட வித்தியாசம் எப்போ என்ன ஆகாதுன்னா மாறாது. சரியா? அப்போ நீங்கள் இங்கேருந்தும் கண்டுபிடிக்கலாம், இங்கேருந்தும் கண்டுபிடிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் பாருங்கள், இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு பங்கு இன்ட்டு 8. கீழே பாருங்கள், இது இன்ட்டு பண்ணுங்கள், இது இன்ட்டு பண்ணுங்கள். சரியா? இப்போ இது இன்ட்டு பண்ணுங்கள், இது இன்ட்டு பண்ணுங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54, 56. அப்போ 2 வரும். அப்போ ஒரு பங்கு என்ன அப்படின்னா 4 வருஷம். அப்போ ஒரு பங்கு 4 வருஷம் அப்படின்னா அந்த ஒரு பங்கை இதோட இன்ட்டு பண்ணிங்கன்னா இந்த த்ரிஷாவுக்கு ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இன்ட்டு பண்ணுங்கள், 36. அதே மாதிரி இந்த சாலினிக்கு ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? அவங்களுக்கு 32 வரும். அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள், 36க்கும் 32க்கும் 4 years. நீங்கள் டேரெக்டாக கூட என்ன பண்ணலாம்னா ரேஷியோ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். இது 9 பங்கு, இது 8 பங்கா, ஒரு பங்கா? இப்போ ஒரு பங்கு என்ன அப்படின்னா 4 வருஷம் தானே. அப்போ 2 பேருக்கு 4 வருஷம் வித்தியாசம். அல்லது 2க்கு வித்தியாசம் 2 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பங்கு என்னன்னா 8 வருஷம் வித்தியாசம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லைனா தனிப்பட்ட முறையில் இவங்களோட இண்டிவிஜுவல் ஏஜை கண்டுபிடிச்ச பிறகு கூட நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசம் எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இந்த மெத்தடை நீங்கள் மறக்கக்கூடாது. இது ரொம்ப ஈஸியஸ்ட் வே. இது ஒரு ஷார்ட்கட்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதே போல் இன்னொரு சம் பாருங்களேன். At present, Barun is twice Vishal age and half of the Tanvi's age. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பருண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் விஷால் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஷால் இருக்கார் இல்லையா, விஷாலை விட பருண் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ட்வைஸுங்கிறாங்க. அப்போ பருண் இங்கே போட்டுக்கலாம், விஷாலை இங்கே போட்டுக்கலாம். ட்வைஸ் டெட் ஆஃப் விஷால் ஏஜ். அடுத்தது அண்ட் ஆஃப் ஆஃப் த தன்விஸ் ஏஜ், அதாவது தன்வியை காட்டிலும் பாதிங்கிறாங்க. அப்போ தன்விக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பங்காக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது பருனை கம்பேர் பண்ணும்போது விஷாலை கம்பேர் பண்ணும்போது பருனுக்கு 2 பங்கும், அதே போல் தன்வியை கம்பேர் பண்ணும்போது பருனுக்கு பாதியாம். அப்போ பருனுக்கு பாதினா இவர் 2 பங்குன்னு நம்ம போட்டுட்டோம். அப்போ இவர் 4ன்னு போட்டால் இதில் பாதி வரும். சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஆஃப்டர் 4 இயர்ஸ்னால் எல்லாருக்கும் 4 வருஷம் கூடுமா?
என்ன ஆச்சாம் விகிதம் பாருங்க. Barun will be 1.5 times that of Vishal. அதாவது இது 1.5 times that of Vishal. அடுத்து என்ன சொல்றாங்க, and Tanvi will be 2.5 times of Vishal. இவர் வந்து தன்வி வந்து 2.5 times தான் யாரோட, விஷாலோட. அவ்வளோதாங்க. சரியா? இப்போ எதை வச்சு சால்வ் பண்ண முடிஞ்சால் ஈஸியாக போட முடியுமோ அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த ரெண்டு விகிதத்தை எடுத்துக்கலாம், இல்லை இதை எடுத்துக்கலாம், எதனால நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம், இல்லைனா இது எடுத்து சால்வ் பண்ணலாம், இல்லை இது எடுத்து சால்வ் பண்ணலாம். எதை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும். சரியா? ஆன்சரில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு வராது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள், தன்வியோட பெர்சன்டேஜ் இதுதான் தன்வி. இப்போ கொஸ்டின் பாருங்கள், இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா 0.5 இன்ட்டு இங்கே நடுவில் வேல்யூ என்ன 4. ஒன் டைம் கண்டுபிடிக்க போகிறேன். எதுக்கு அப்படின்னா இங்கே மேலே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு பண்ணுங்கள், 2 × 1 2, 1.5 × 1 1.5 தான். அப்போ என்ன வருதுன்னா 0.5. இப்போ இது அடிச்சிடலாம். அப்போ 4 years. ஓகேவா? கிளியரா? இப்போ 1 டைம் 4 yearsனா இவருக்கு என்னவா இருக்கும்னு கேட்டாங்கன்னா 16 yearsஆக இருக்கும். சரியா? இவருக்கு என்னவா இருக்கும், பருனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 yearsஆக இருக்கும். அதே விஷாலுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 yearsஆக இருக்கும். இப்போ யாரோட வயசு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் போடுங்க. இப்போ தன்வியோட பெர்சன்டேஜ் கேட்குறாங்களா, இதான ப்ரெசென்ட் ரேஷியோ. அப்போ ப்ரெசென்ட் ரேஷியோனா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்னன்னா 16 years. சரியா? அதுவே வந்துட்டு வாட் வில் பி தேர் ஏஜ் ஆஃப்டர் 4 yearsன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கான ஒன் டைம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒன் டைம் சில சமயம் மாறும், அந்த ஒன் டைமை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். கிளியராக புரியுதுன்னு உங்களுக்கு? எப்படி கேட்டாலும் இதே தான். சரியா? இந்த ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்துக்கணும். ரேஷியோ எப்படி இருக்குது, ஆட் பண்ணுறதுனாலையோ அல்லது லெஸ் பண்ணுறதுனாலையோ ரேஷியோ என்னவா மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரூல் அப்ளை பண்ணி ஈஸியாக இந்த மாதிரி சமுக்கு ஆன்சர் போடலாம். எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு ஸ்டெப் தான். இந்த ஒரு ஸ்டெப்பை கிளியராக போட்டிங்கன்னா ஒன் டைமை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக ஆன்சர் தான். சரியா? எதுக்கு தேவையோ அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சரை கண்டுபிடிங்க. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கான சம்ஸ் அப்படி பாருங்கள். The ages of Raibhav and Jagat are in the ratio 12:7 respectively. After 6 years, the ratio of their ages will be 3:2. What is the difference in their ages? ஓகேவா? அதாவது ராய்பாவுக்கும் ஜகத்துக்கும் தற்போதைய விகிதம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 12:7ன்னு சொல்கிறாங்க. 6 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்னவாச்சு அப்படின்னா 3:2 ஆச்சான். அப்போ அவங்களோட வயதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. Percentage of Sarita is 5 times the ages of her son. 5 years ago her ages was 25 times the ages of her son that time. What is Sarita's percentage? ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. A mixture contains alcohol and water in the ratio 3:2 and adding 5 liters of water in it, the quantities of alcohol and water become equal. Find the quantity of alcohol in the given mixture. சரியா? அதாவது இந்த கொடுத்த கலவையில் ஆல்கஹாலோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்த சம் பாருங்க. At present, Sophia is 1.5 times of Salu's age and twice Saloni's age. After 6 years, Sophia will be 1.4 times Salu's age and Saloni will be 0.8 times of Salu's age. Then what is Saloni's percentage? ஓகேவா? இதெல்லாம் தான் இன்னைக்கு உங்களுக்கான சம். சரியா? இந்த சம்முக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதுக்கான சம்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இந்த பார்ட் 2 கம்ப்ளீட் ஆன பிறகு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா ஸ்டாட் சொல்லி தர போகிறேன். ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி வந்துட்டு ஃபெமிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஸ்டாட் சொல்லி தரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன்னா ஸ்டாட்ல இருந்து உங்களுக்கு குறைஞ்சது 3லேருந்து அதிகபட்சம் 5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? ப்ராப்ளம் ஓரியன்டாக கேட்கலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் இதை நல்லா போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன்ஸ்லாம் நல்லா வரும். ஏன்னா ரொம்ப நாள் கேப் விட்டீங்க நிறைய பேர் இதில் இருப்பீங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு மேக்ஸில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதுக்கு தான் நான் எடுத்தோன்னு உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு சில சம்ஸோட பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் நான் நடத்துனது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தவறாமல் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.